அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ரைட், நாம் இறுதி வகுப்பில் கற்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஓர் அட்சர கணித கோவையில் இருக்கும் உறுப்புகளை சுருக்குதல். அப்போ இதுக்கு முதல் வகுப்பில் அட்சர கணித கோவைகளை எவ்வாறு உருவாக்குவது சம்பந்தமாக படித்திருந்தோம். இன்று அந்த கோவை, அந்த உறுப்புகளை எவ்வாறு சுருக்கிக் கொள்வது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அப்போ முதலாவதை பாருங்கடா, 4x ஆக 5y 3x 7 என்று இருக்கு. இதில் ரெண்டு மிக முக்கியமான விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிகர்த்த உறுப்பு, நிகரா உறுப்பு என்று ரெண்டு விடயம் இருக்கு. நிகர்த்த உறுப்பு என்று சொன்னால் பிள்ளைகள், இப்போ எக்ஸ் என்று சொன்னால் அந்த எக்ஸ் சார்பாக அந்த பெருமானம் எத்தனையும் வரலாம், ஆனால் எக்ஸ் சார்பாக வரணும். 3x 5x 10x இப்படி வந்தால் அந்த இனத்தை கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். அப்போ இவ்வளவுத்தையும் கூட்டணும் என்று சொன்னால் ஒரு எக்ஸும் 3xம் 4x, 4xம் 5xம் 9x. அப்போ நிகர்த்த உறுப்புகள் ஒரே தெரியா கணியங்களை கூட்டிக் கொள்ளவும் முடியும், கழிக்கவும் முடியும். நிகரா உறுப்பு என்று சொன்னால் இப்போ எக்ஸ் அங்கால ஒய் லடியே இப்படி வெவ்வேறு தெரியா கணியம், வெவ்வேறு தெரியா கணியங்கள் வரும்போது இதை கூட்டவும் முடியாது, கழிக்கவும் முடியாது. அப்போ அந்த விடயத்தை நீங்கள் புரிந்து கொண்டீங்க என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் கேள்வியை பாருங்க. இப்படி ஒரு உறுப்புகள் தரப்படுது, கூட்டணும் அல்லது கழிக்கணும். அந்த தார செய்கையை நீங்கள் பார்க்க வேண்டும். சக வந்தால் கூட்டணும், சய வந்தால் கழிக்கணும். அதன் அடிப்படையில் எக்ஸ் என்று சொன்னால் இன்னும் ஒரு எக்ஸ் ஒன்று இருக்க இல்லையா, அந்த இனம் இருக்கு, அந்த இனத்தை பார்க்கணும். 4xக்கு முன்னுக்கு எதுவித அடையாளமும் இல்லைன்னு சொன்னால் ப்ளஸ் இருக்கும். 3xக்கு முன்னுக்கு பாருங்க ப்ளஸ் இருக்கு. அப்போ ரெண்டும் கூட்டல் அடையாளம், கூட்டணும். 4xம் 3xம் கூட்டும் போது 7x என்று வரும். இது உங்களுக்கு புரிந்திருக்கு. இப்போ வைர இனம் இல்லை, வைர இனம் இருக்கா? இல்லை. அப்போ முன்னுக்கு எப்படி இருக்கு? சக 5y, அதை அப்படியே பார்த்து எழுத வேண்டும். பெருமானமும் கூட்டுறதுக்கு இல்லை, தனி பெருமானம் வரணும். இதையும் கூட்ட இயலாது. அந்த சக 7ம் அப்படியே வரும். இதை மேலும் சுருக்க முடியாது. 3 உறுப்பும் வெவ்வேறு தெரியா கணியம். இதை சொல்லுவோம் நிகரா உறுப்பு. அப்போ நிகரா உறுப்புகளை கூட்டவும் முடியாது, கழிக்கவும் முடியாது. இதே போன்றுதான் ரெண்டாவது. இப்போ ஏ என்று சொன்னால் ஏட இனம் இருக்கா? இல்லை. இல்லாட்டி அது இருக்கிற மாதிரி பார்த்து எழுத வேண்டும். இப்போ இது சக 4, அங்கே சக 3, ரெண்டும் பெருமானம். அப்போ ரெண்டும் சகையில் வாரத்தால் சகையை போட்டு 4 3 7. இவரை இனம் இல்லை. அப்போ சக 6b என்று வரும். இதை மறுபடியும் சுருக்க முடியாது. இதுதான் கடைசி விடையாக இருக்கும். இதே போன்று மூன்றாவதை பார்த்தீங்கன்னா பி என்று சொன்னால் இன்னும் பி இருக்கு. இது நேர் 5p, இது மறை 2p. அப்போ 5pயிலிருந்து 2p கழிப்படுது, கழிப்பட்டா 3p என்று வரும். அதன் பிறகு இதுவும் q, இதுவும் q. அப்போ ரெண்டும் சக சக. அப்போ சகையை போட்டு 4qவும் 1qவும் 5q என்று வரும். இதை மேலும் சுருக்க முடியாது. கடைசி விட 3p சக 5q என்று கிடைக்கும். இதே போன்று கடைசியை பார்த்தீங்கன்னா எக்ஸ், அந்த எக்ஸின் இனம் என்ன இருக்கு? வேற இருக்கான்னு பார்க்கணும். இல்லை. அப்போ 8xம் ப்ளஸ் 1xம் கூட்டும் போது 9x. இது y, அங்கால ஒரு y இருக்கு. தெளிவாக பாரு. இது மறை 4y, இது ப்ளஸ் 7y. நம்ம திசை கொண்ட எண்கள் படிச்சிருப்போம். மறை 4y என்றால் 4 ரூபாய் காசு கொடுக்கணும் என்று ஞாபகம் வைங்க. ப்ளஸ் 7y என்ற நம்மக்கிட்ட 7 ரூபாய் காசு இருக்கு. அப்போ மறையும் ப்ளஸ்ஸும் மறையும் வந்தால் அந்த மறையும் ப்ளஸ்ஸையும் விட்டு போட்டு 4y பெருசா 7y பெருசான்னு பாருங்க. எது பெருசு? 7y. அப்போ 7yக்கு முன்னுக்கு என்ன அடையாளம் இருக்கு? ப்ளஸ். அந்த ப்ளஸ்ஸை போட்டு கூடிய பெருமானம் 7yயிலிருந்து 4y கழிக்கும் போது 3y என்று வரும். இது எப்போது பார்க்கணும்? மறை ப்ளஸ் அல்லது ப்ளஸ் மறை வரக்கோல மட்டும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் பெருமானமும். மறை 11 நேர் 13 வருது. மறையும் நேரும் மறையும் வரக்கோல 11 பெருசா 13 பெருசா? குறியீட்டை விட்டு போட்டு பாருங்க, இலக்கத்தை மட்டும் பாருங்க. 13 பெருசி. 13க்கு முன்னுக்கு ப்ளஸ் இருக்கு. அப்போ ப்ளஸ்ஸை போட்டு
13 11 கழிக்கணும், அப்போ 2 வரும். அப்போ இறுதி விட 9x + 3y சாக 2. இதை மேலும் சுருக்க முடியாது. இதுதான் கடைசி விடையாக இருக்கும். இப்போ கடைசி தலைப்பை பாருங்க, பிரதி இடல் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். பிரதி இடல் என்று சொன்னால் ஒரு தெரியாக்கணியத்துக்கு அவங்க பெருமானம் தருவாங்க, கோவையும் தருவாங்க. அந்த தெரியாக்கணியத்துக்கு பதிலாக அவன் தார பெருமானத்தை இட்டு விடையை கண்டுபிடிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் முதலாவது கேள்வி, a = 4 ஆகும்போது கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு கோவையினதும் பெருமானத்தை காண்க. அப்போ ஏக்கு பெருமானம் 4 என்று சொல்லப்படுது. முதலாவது கேள்வி 3a = 5 என்று சொன்னால் 3க்கும் ஏக்கும் இடையில எப்போதும் தர அடையாளம் இருக்கும். a = 5 இப்படி பெருக்கமாக எழுதி கொள்ளுங்க. அப்போ 3 தர ஏக்கு பெருமானம் 4 = 5. அப்போ 3 4ஆல் பெருக்கினா 12 = 5 7 என்று விடை கிடைக்கும். இதே போன்று இப்போ 5க்கும் அடைப்புக்கும் இடையில எந்த அடையாளமும் இல்லைன்னு சொன்னால் பெருக்கல் இருக்கும். பிரக்கெட் பண்ணி ஏக்கு 4 = 3. அப்போ ஃபஸ்ட்டுக்கு அடைப்பை செய்ய வேண்டும். 4லிருந்து 3 போனால் 1. அப்போ 5 1ஆல் பெருக்கும் போது 5 என்று விடை கிடைக்கும். இதே போன்று மூன்றாவதை பார்த்தா 7க்கும் ஏக்கும் இடையில தர அடையாளம் a = 5. அப்போ 7 தர ஏக்கு என்ன பெருமானம் 4 = 5. அப்போ 7 தர 4 28 = 5 23 என்று விடை கிடைக்கும். இதே போன்று 2 தெரியாக்கணியங்கள் தரப்படும் பொழுது அப்போ x-க்கு 4 y-க்கு 1 என்று சொன்னால் இந்த கோவையினுடைய பெருமானத்தை கேட்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் விரித்தெழுதுங்க. 4க்கும் x-க்கும் இடையில தர அடையாளம் 4 தர x = 13 தர y சாக 5 என்று பெருக்கமாக எழுதி போட்டு 4 தர x-க்கு 4 என்று சொல்லப்படுது = 13 தர y-க்கு 1 சாக 5 என்று எழுதி கொள்ளணும். அப்போ 4 4ஆல் பெருக்கினா 16. அந்த 16லிருந்து ஓர் 13 13 சாக 5. ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? கழிக்கணும், பிறகு கூட்டணும். அந்த ஓர்டரில் நீங்கள் செய்யலாம். கழித்தலும் கூட்டலும் வரக்கூட அவன் கேள்வியில் தந்த ஓர்டர் அடிப்படையிலையும் செய்யலாம். 16லிருந்து 13 போனால் 3 சாக 5. இப்போ 3 சாக 5 8 என்று வரும். இவ்வாறு நீங்கள் படிமுறை ஊடாக செய்யும்போது எந்த குழப்பமும் இல்லாமல் சரியான விடை கிடைக்கும். இதுதான் பிரதியிடல். அப்போ இத்துடன் அட்சர கணித கோவை என்ற அலகு முழுமையாக முடிவடைந்துள்ளது. அப்போ சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட பாடக்கோப்பியில் தொடர்ச்சியாக எழுதி கொள்ளுங்க. இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக பகிரப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த வகுப்பில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.